ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த விலாக் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து மிங்கிள் பண்ணி எடுத்த விலாகாக தான் வந்து இருக்கும். நான் வேளாங்கண்ணியில் என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் வந்துட்டு நான் காமிக்கிறேன். அண்ட் ட்ரைப்ளையோட இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட இதுவுமே வந்துட்டு ரிவ்யூ வந்துட்டு இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதையும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இறால் தொக்கு வந்து அதில் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். சூப்பர் யம்மியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அண்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா பெசன்ட் நகர் சர்ச் போயிட்டுருக்கோம். போகலாமா? இது ஒரு சின்ன விலாக் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. குட்டியாக அழகாக வந்து முடிஞ்சிடும். அண்ட் மார்னிங் வந்துட்டு கிளம்பிட்டோம். அது எதுக்காக அப்படின்னா, பொண்ணும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க மாதாவுக்கு. ஸோ அடுத்த மாதம் கொடியெலாம் வந்து வருதில்ல, நல்லா அந்த வைபே வந்துட்டு சூப்பராக இருக்கும் மாதாவோட இது வந்துட்டாலே. ஸோ அவங்க 2 பேரும் மாலை போட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து கிளம்பி பெசன்ட் நகர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லாவரமா இது என்னது சொல்லுவாங்க, நம்ம பீச் பக்கமாக போயிட்டுருக்கோம். அந்த மீன்லாம் விற்பாங்க பாருங்கள், அந்த சைடு தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே மார்னிங்னா என்னங்க, அப்போ கூட செம்ம வெயில் அடிக்குது. நாங்கள் ஒரு 10 o'clock அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு மாலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வெயில், பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது அந்த பக்கம் அலையெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செடி வந்து இப்போது நடுறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பரவாயில்ல, நிழலுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து உக்காடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சூப்பர் ஐடியான்னு நினைக்கிறேன். இதை செட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க, இன்னும் சரியாக வளரல. அண்ட் வந்துட்டோம், வண்டியை பார்க் போட்டுட்டு உள்ளே வந்து அலோடு இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சர்ச் வந்து நம்ம மாலை வாங்கிட்டு அந்த கேண்டில் ஏற்றுற இடமும் அங்கே இருக்குது. அடுத்த மாதம்லாம் கொடிக்கு இங்கெல்லாம் கிட்டே கூட நம்ம வர முடியாது, ரொம்ப நாவங்களை நின்று தான் வந்து கொடியை பார்க்கணும். பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து போன வருஷம் விலாகில் வந்து போட்டிருந்துருப்பேன் அதை. ஸோ பக்கத்தில் ஸ்டால் இருக்குது, அங்கே போய்ட்டு ஜவமாலை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, உருவு வந்துட்டு வேண்டிக்கிட்டு போடுவாங்க. உடம்பு சரியில்லை, இல்லை தலைவலி, கை வலி, கால் வலி, அந்த மாதிரி நிறைய பேர் வயிறு வலி, அதை பாருங்கள், பெண் உருவு, ஆண் உருவு, குழந்தை, கால், மூக்கு, வாய் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட நோய் அதெல்லாம் வந்து வேண்டிட்டு வந்து போடுவாங்க. ஸோ அங்கே அதை வந்து அப்படியே பார்த்துட்டு ஜவமாலை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கே லைனில் வந்து நின்று உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஜவமாலை மாலை போட்டுக்கலான்னு இங்கே வந்து உக்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள்ட்டையுமே இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் வந்து போட்டுக்கலாம். பட் நாங்கள் அங்கே போடலை, ஃபாதர்கிட்ட போட்டுக்கிட்டோம். 2 பேருமே வந்து ஃபாதர்கிட்ட மாலை போட்டுட்டு அங்கே வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குல்ல, அது போய் பார்க்கலான்ட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. நான் போய் பார்க்கலான்னு போனால் அங்கே கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது. உள்ள கோயில் அலோடே கிடையாது, வெளியே வந்து போட்டிருக்காங்க. வெளியே இருக்க சின்ன சின்ன சாமியை மட்டும் தான் வந்து கும்பிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, பார்த்துட்டு சாமியை கும்பிடாமல் அப்படியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ ஓகே, என்ன பண்ண முடியும், ரொம்ப வருஷம் ஆகுதுன்றனால போனேன் ஆசைப்பட்டு, பட் முடியல. ஸோ மதியானம் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு சர்ச் ஆப்போசிட்லேயே முருகன் இட்லி கடை இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு சூப்பரான வெஜ்ஜு மீல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அவங்க யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் 65, நாங்கள் வந்து ஒரு சக்கரை பொங்கலோட ஃபுல் மீல்ஸு சூப்பராக திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். ஸோ இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ. அண்ட் பிளெயின் கார மிளகாத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் இதில். அண்ட் இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா, இதுதான் மெயின். இது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா நிறைய கிடையாது. அண்ட் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். 65 மசாலாலையுமே வந்து உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அண்ட் நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறணுன்னு கூட இல்லை. இதுக்கு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுற கேப்லேயே வந்து ஊறினாலே போதும். பட் வெங்காயம் வதக்கிற இதுவெலாம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ நான் அதில் வந்து அப்படியே சொல்லிடுறேன். வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அண்ட் அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி வந்து நீங்கள் சேர்த்துட்டு அண்ட் அதுலேயுமே வந்து சிக்கன் 65 மசாலா கொஞ்சோண்டு பிளெயின் மிளகாத்தூள் வந்து சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதில் கொட்டிடுங்க. நான் எடுத்தேன், வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வாயிலே வந்து சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ நல்லா இந்த டைமில் வந்துட்டு போட்டுட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வெந்துடு நல்லா இதுவாக இருந்தால் இருந்திருக்கும். மசாலாலாம் வந்து அதுலேயும் வந்து நல்லா இறங்கியிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ தண்ணி விடும் இல்லையா, மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து சுருண்டு அது வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் தொக்கு டைப்லாம் செஞ்சால் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் எனக்காக மட்டும் தான், அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஃப்ரை ஐட்டம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ட்ரைப்ளை கடையில் தான் செய்கிறேன், ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ரிவ்யூ. ஸோ அதுக்காக தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துச்சு. லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலேயே வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக சேர்த்துட்டு அந்த காரம் வந்து கொஞ்சம் சூப்பராக எடுத்து கொடுக்கும்.
ஸோ செம்மையாக அதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு பரட்டிட்டு எடுத்துட்டோம்னா செம்மையாக ஒரு பிளெயின் சாம்பார் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு சாப்பிடணும். அண்ட் இல்லைனா ரசம், நல்ல ஒரு பருப்பு ரசமோ இல்லை மிளகு ரசமோ வச்சு இது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அன்றைக்கி நான் வந்து அதுதான் செஞ்சுருந்தேன். பிளெயின் சாம்பார் வந்துட்டு வச்சுட்டு இது வந்து தொக்கு வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராகவே இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ளேவரு வாசனையே வந்து கமகமான இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கடாய் சாப்பாடு நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றது கலரி நம்ம சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம கருவாடு வறுத்தா கூட அந்த எண்ணெயை கூட நான் வந்து விட மாட்டேன். அதில் வந்து சாதம் கிளறி வந்து சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி. இது சூப்பராக இருந்தது. நல்லா வந்து அதை போட்டு கலரிட்டு ஃபஸ்ட்டு கரண்டியில் கலர்னேன். இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சூப்பராக வந்து அது எனக்காக மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பசங்களும் இது என்ன சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு என் பசங்க கேட்டாங்க. பட் நான் இது கலர்ன சாப்பாடுனா அவங்களுக்கு தான் அந்த தொக்கு ஐட்டம்லாம் அவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரை ஐட்டம் தான். இதில் யாராவது வறுத்து கொடுத்துருந்தா அவங்க கம்முன்னு சாப்பிட்ருப்பாங்க 2 பேருமே. ஸோ எனக்காக மட்டும் நான் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதிலே நல்லா கலரிட்டு சூப்பராக சுட சுட அப்படியே சுட சுட இருக்குது. அந்த கடாய் வந்து சூடாகவே இருக்குது. அந்த சூட்டோடவே வந்து நான் கலரிக்கிறேன். நல்லா பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே டெம்ப்டிங்காக சூப்பராக எம்மியாக சாப்பிடலாம். இப்போ நான் வேளாங்கண்ணியில் என்னென்ன வாங்கினேன்றதை வந்துட்டு நான் காமிச்சிடுறேன். இது வந்துட்டு அந்த சும்மா எலக்ட்ரிக் ஐட்டம் மாதிரி பையனுக்காக ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார். 120 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைனா ஐட்டம் தான். அது என்ன போட்டிருக்குனே தெரியல. அந்த 10 ருபீஸ் 8 ருபீஸ் கடைன்னு சொன்னல, அங்கே வந்து வாங்கினது 20 ருபீஸ் கடைன்னு. இது ஒரு ஐட்டம். இதுவும் வந்துட்டு அதே ரேஞ்ச் தான். 120 100 அந்த மாதிரி போட்டிருக்கு. சும்மா பையன் வந்து எங்கேஜாக வச்சுக்கணுன்றதுக்காக பையனுக்காக வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்ட். இது வந்து சும்மா அந்த மீசை ட்ரிம் பண்ணுற சிசரு 30 ருபீஸ்னு. இந்த கோம்பு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். 100 ருபீஸ் தாங்க. ஒர்த்தானா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த இது எல்லாமே. இதுவும் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்திருந்தாங்க. பிளேடு அவருக்கு எதுக்கோ தேவைப்படுதுன்னு எடுத்திருந்தார் பொழுது. ஸோ நல்ல ஷார்ப்பாகவே இருக்குங்க. பார்த்து வந்து யூஸ் பண்ணணும். அவர் வந்து அது ஒன்று வந்து எடுத்திருந்தார். இது வந்து 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு பெரிய சிசர் வந்துட்டு நார்மலாக நம்ம ரெகுலராக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது அதுலேயே அந்த சின்னதுலேயே இன்னொன்று வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் டிஃப்ரெண்ட்காக காமிச்சேன். 30 ருபீஸில் ஒன்று, 40 ருபீஸில் ஒன்று. அண்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இது ரொம்பவே ஒர்த்துங்க எனக்கு தெரிஞ்சு. 80 ருபீஸு 4 பீஸ் வருது. 4மே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து இருக்குது. ஒர்த்து. இது 30 ருபீஸில் இந்த ஸ்பேச்சுலா ஒன்று வாங்கியிருந்தேன். என்னோடது போயிடுச்சு ஸ்பேச்சுலா. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ட்ரிம்மர் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார். ஷேவ் பண்ணுறதா இது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து வீட்டில் பண்ணி பார்த்துருக்கேன் நான். இப்போ தான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் வந்துட்டு அழகாக ஒரு மிரரு அழகாக இருந்தது. இந்த இதுவே வந்து க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸே வந்து க்யூட்டாக போட்டு அது ஒரு குட்டி மிரரோட செட்டு அப்படியே நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் ட்ராவலிங் போகிறோம்னாக்கா அப்படியே கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இது 80 ருபீஸ் தான் இது உங்களுக்கு. ஸோ இது ஒன்று வந்து வாங்கியிருந்தார் ஹஸ்பண்டு. அந்த பையன் வந்து இந்த போக்கேமான் கார்டு வந்து வாங்கியிருந்தான். எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு பத்தாது. 130 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இதில் நிறைய இருக்கும். அது பாருங்கள் கோல்டு மாதிரி அப்படியே ஜொலிக்கி இது கார்டே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த கார்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தார் அவர். ஸோ நிறைய விளையாட்டு பொருள்லாம் விட்டுட்டார். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் வந்து வாங்குறது வந்து வச்சுட்ருக்கான் பழக்கமாக. ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வந்துட்டு பொண்ணுக்கு இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா. பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாங்கி வச்சுருப்பா. ஆனால் எங்கே போனாலும் திரும்பவும் வாங்குவா. அந்த பேட்டர்னில் ஒன்று. அண்ட் இந்த கிறிஸ்டல் டைப்பில் ஒன்று. இது வந்து கிராஸ் மாதிரி வந்து டாலர் தொங்குது இதில். அண்ட் இது வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பேராக வந்து யூஸ் பண்ணுவாங்களா. அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் சேர்த்து ஒன்று வந்து எடுத்தா. அண்ட் ஒரு கேட்ச் கிளிப் வந்து நான் அவளுக்காக தான் எடுத்தேன். இதை குட்டியாக இது வந்து 20 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த காப்பு வந்துட்டு நான் ஒரு ஷாப் ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த கேனல்ஸ் இதுவெல்லாம் வந்து விற்கிறாங்க. அது ஆப்போசிட்டில் ஒரு செயின்லாம் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது உங்களுக்குன்னு. அந்த இடத்துல வந்து வாங்கினேன் இந்த காப்பு. இது வந்துட்டு 150 ருபீஸோ என்னமோ தாங்க. சூப்பராக வந்து இருந்தது இந்த காப்பு. ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிசைனு. இது அதே கடையில் தான் என் பையன் எடுத்தான். இதை அந்த ரிங்கு அது என்னமோ ரிங் பேர் சொல்கிறாங்க. அந்த ரிங் பேர் தெரியல எனக்கு. ஸோ அந்த ரிங்கு அது ஆம்பளை பசங்களாம் இப்போ போட்டு சுற்றுதுங்க. அதேமாதிரி செயின் நான் சொன்ன மாதிரி 4 செயின் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பர் ஒர்த்து. அழகாக இருக்குது. ஆனால் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக என்னமோ சொல்கிறீங்களா அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த ஒரு டிசைனு காப்பர் கலர் ஒன்று அண்டு சில்வர் கலரு. இது எல்லாமே வந்து 100 120 130 அந்த ரேஞ்சு தான் வந்து வரும் உங்களுக்கு. 4மே வந்து ஒரு மிக்சர் மேட்ச். ரேட் வந்து கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் வந்து அப்படி சொல்கிறேன். அதாவது 150க்குள்ளே தாங்க வரும் உங்களுக்கு. ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. சில்வரில் கோல்டு அண்டு ரோஸ் கோல்டு இது பாருங்கள். இதெல்லாம் வந்து க்ரௌன் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இந்த 4 செயின் வந்து பொண்ணுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அவங்களாம் இந்த மாதிரி சிம்பிளாக தானே வந்து போடுவாங்க. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து சூப்பராக போட்டுக்கலாம். அண்ட் இந்த ரிங்கு இதுவும் அந்த ஷாப்பில் தான் வாங்கினா. இதுவும் 50 என்னமோ தாங்க ரேட்டு. அவ்வளோ ஒர்த்து. ஆனால் நிஜமாவே அழகாக ஃபுல் ஸ்டோன் வச்சு சூப்பராக வந்து இருக்குது.
செம்மையாக இருந்தது இந்த ஸ்டோன் வச்சு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் மட்டும் தான் ஐட்டம் வாங்கினோம். அண்ட் என் பையன் வந்து அதை பண்ணி காமிக்கிறான். அவங்களுக்கு பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தியா, அவங்க ஃப்ரெண்டு ஒரு விளையாடிட்டுருக்காரு. ரெண்டும் சாய், அவர் ஒரு சாய், இவர் ஒரு சாய். அது பாருங்கள், அழகாக வந்து ஃபேன் ஓடுது. ஸோ அடுத்து லைட்டும் வந்து பண்ணி காமிப்பான் பாருங்கள் உங்களுக்கு. அதை அழகாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டான் அவன் நல்லாவே. அதுதான் இந்த மாதிரி எங்கேஜாக வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க அப்பா வந்து சும்மா வாங்கி கொடுத்தா. அவன் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான் வீட்டில் சும்மா இல்லாமல். ஸோ ரொம்ப ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி எதனா கொடுத்தா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான் வீட்டில் உட்காந்து அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்து இது வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ண சொல்லுவாங்கள்ல, இவங்க வந்து அது வந்து அழகாக அந்த பாக்ஸில் எல்லாமே செட்டோடவே அப்படியே கொடுத்துறதுனால ஈஸியாக நம்ம எடுத்து அதை வந்து கரெக்டான இது பார்த்து வச்சோன்னா, பாயிண்ட் வந்து வச்சோன்னா கரெக்டாக வந்து இதுவாக இருக்கும், அழகாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபேன் ஒன்று அண்ட் லைட்டும் வந்து இதுலேயே பண்ணி காமிப்பான் பாருங்கள், சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, சிம்பிளான வீடியோ தான். ஸோ நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ் யாருனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.